ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாவதாக. கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படி வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விடுதலையோடு நாம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் தருவார். அது தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானதாய் மாறும். நீண்ட நாட்கள் காத்திருக்கிறீங்களா? அது இருதயத்தை இழைக்க பண்ணுகிறதா? விரும்பினது ஒரு நாள் வரும். அது ஜீவ விருட்ச போல இருக்கும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. உற்சாகமாய் தேவனை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, அப்பா, அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையில எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. என்ன எதிர்பார்ப்போடு இருந்தாலும் அவருடைய ஆவிக்குரிய தேவையாயிருக்கலாம், உலக பிரகாரமான பொருளாதார தேவையாயிருக்கலாம், சரீரத்துல ஒரு தேவை, ஒரு விடுதலைக்காக இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கலாம். என்ன தேவையா இருந்தாலும் இப்பொழுதே இந்த ஆரம்ப வேலையில தானே அவருடைய எல்லா காரியங்களையும் நீங்க மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தருவீராக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை நாளா இருக்கட்டும். ஏன்னா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்லவா? இன்றைக்கு நாங்கள் கேட்க போற வார்த்தைகள் உங்களுடைய பிரசன்னம் விடுதலையை கொண்டு வரட்டும். எங்களோடு அமர்ந்திருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆளுகை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மாதிரிலே இறைதான் சாய்ந்திடவே. நேசரின் மாதிரிலே இறைதான் சாய்ந்திடவே. சீனாய் மலையினிலே
செய்ய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இப்பொழுது ஆவியானவர் ஈரம செய்ய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமாவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வாரும். சீனாய் மலையில பக்தனை தேற்றினவரே, இந்த வேளையிலும் சீனாய் மலையில மோசேயின் முகத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன், பத்ம தீவில பக்தனை தேற்றின தேவன், எங்களையும் தேற்றி ஆற்ற வாரும். தேற்றிடும் எங்கள் உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய காயங்களை ஆற்றுவீராக. இந்த காலை ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரசனத்தினால ஆளுகை செய்யப்படுவதால் எல்லா தடைகளை கத்த மாற்றுவீராக, சூழ்நிலைகளை மாற்றுவீராக, விடுதலை பண்ணுவீராக. இந்த ஆராதனை ஒரு விடுதலை ஆராதனையாய் ஆவியானவர் ஆசீர்வாதுவீராக. கர்த்தர் ஆவியானவர் எங்கே ஒன்றாக விடுதலை ஒன்று. ஒவ்வொரு குடும்பத்திலே விடுதலை வரட்டும், தொற்று நோயிலிருந்து விடுதலை வரட்டும், சரீரத்தில் விடுதலை வரட்டும், ஆராதிக்கும் பொழுதே பிரசன்னம் இறங்கி வரட்டும். இந்த mighty name of Jesus ஒவ்வொருவரையும் தெளிவுபடுத்த ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுங்க ஆவியானவரே. ஒவ்வொரு வீட்டிலையும் அசைவாடுங்க. இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுவதாம், விடுதலை கடந்து வருவதாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே. அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இதுவரை என்னை நடத்தினார். கடந்த 3 மாதங்கள் 100 நாட்களை தாண்டி லாக்டவுன் இருந்தாலும், பல வியாதியின் பயமுறுத்தல்கள் இருந்தாலும், இதுவரை உங்களை நடத்தினாரே, பாதுகாத்தாரே, தேவைகளை சந்தித்தாரே, இனிமேலும் உங்களை நடத்துவார். சோதனை நேரங்களில பலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்ல சொல்ல, பாட பாட அவர் நன்மை செய்கிறவராய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் கர்த்தர் சந்திப்பார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் உன்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை உன்னை நடத்தினார், இயேசு நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. இயேசு நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகத்தை கரங்களை தட்டி, சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும். பாருங்க, உற்சாகத்தை பாருங்க, கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல ஆராதிங்க. சோதனை சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர், நல்லவரே. தேவைகள் தேவைகள் யாரையும் சந்தித்தார், அவர் நல்லவர், நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர், நல்லவர். ஆமென். என் தேவைகள் யாரையும் சந்தித்தார், இயேசு நல்லவர், நல்லவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, இயேசு நல்லவர்,
நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென் ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர் நல்லவர். நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர் நல்லவர். நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில என்றென்றும் அவர் நல்லவராயிருக்கிறார். யாரெல்லாம் அவரை தேடி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை உங்களை நடத்தினவர், சோதனை நேரத்தில் பலன் தந்தவர், எத்தனை வியாதிகள் வந்தாலும் விடுதலை தந்து சுகத்தை தந்து பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் குருடரின் கண்களை திறந்திருக்கிறார், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தி இருக்கிறார், மரித்தோரை வீரோடு எழுப்பி இருக்கிறார். ஒவ்வொருவர் யாரெல்லாம் அவரை தேடி வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய தேவைகளை என் இயேசு சந்தித்து இருக்கிறார். இன்றைக்கும் அதே இயேசு ஜீவிக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பதில் தருகிற, அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். நீங்க கூப்பிடும் பொழுதே இயேசு கிறிஸ்துவை நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கூப்பிடுற இடத்திற்கு அவர் கடந்து வந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற ஒரு அன்புள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு கூப்பிடு, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். மறந்த உற்சாகமாய் சந்தோஷமாய் கொண்டாடுங்க, கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவரே. இயேசு உடையவரே, மன்னிப்பது வல்லவரே. உன் நினைவாய் இருப்பீட்டார்,
வந்திருக்கிறார். கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல இயேசு ராஜா ஆராதிக்கிறவங்க வீட்டில ஒருவேளை நீங்க வியாதியை படுத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் அருகில நீங்க கூப்பிடும் பொழுது, உண்மையாய் கூப்பிடும் பொழுது உங்கள் அருகில கடந்து வருவது மாத்திரமல்ல, எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாக என்று விடுதலையை தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று உங்களை பார்த்து கேட்கிற இயேசு கிறிஸ்து கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு நீங்க எந்த தேவையோடு இருந்தாலும் அந்த தேவைகள் அனைத்தையும் என் இயேசு சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையாய் நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. தாவீதின் குமாரனே, இயேசு மகாராஜா, என் வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் மறைந்து போகட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மறையட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற மந்திர செய்வினை கட்டுகள் உடையட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறட்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், அவருடைய நாமத்தில் ஒன்று அதிசயங்களின் தேவன். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்திலே அதிசயமாய் அற்புதங்களை செய்வார். இந்த ஆராதனை வேலையில தானே நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு அமர்ந்திருந்தாலும் என் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பயங்கள், எத்தனையோ எதிர்பார்ப்பு, எத்தனையோ கலக்கங்கள், சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு என் இயேசு பலன் தருகிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் விடுதலையை தருவீராக. குடும்பத்துல இன்றைக்கு ஒரு பிரசன்னம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்துல என்னத்தை எதை கேட்டாலும் தருவேன் சொன்னீங்களே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, தட்டுகள் திறக்கப்படும் என்று சொன்னீரே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னீங்களே. வேலையை கேட்கிற பிள்ளைகளுக்கு வேலையை தருவீராக. சமாதானத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவீராக. சுகத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை தருவீராக. ஓ நல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை தந்து அற்புதத்தை செய்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன எதிர்பார்ப்போடு கூட இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த இணையதளத்துல ஏக்கத்தோடு, கண்ணீரோடு, எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் இயேசு சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடைபெறுவதாக. இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரின்றி வாழ்வது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாடும் ஒரு நாளை போதும், இல்லத்தில் வாடும் ஒரு நாளை போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா.
பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். நல்ல கவனிங்க, எந்த மனிதனையும் இயேசுவண்டை வருகிற ஒரு மனிதனையும் இயேசு புறம்பே தள்ளுவதே இல்லை. அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்துகிறவர். இந்த கால வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒழுங்கின்மை காணப்படுகிறதோ அந்த காரியத்தெல்லாம் அவர் ஒழுங்குபடுத்துகிற தேவன். எந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் இருளாய் காணப்படுகிறீர்களோ அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று இயேசு சொல்லும் பொழுது வெளிச்சம் கடந்து வருவதா. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக பதற்றங்கள், பயங்கள், வேலை இழப்புகள், குடும்பத்துல வறுமைகள், சமாதானம் இல்லாத சூழ்நிலை. இன்றைக்கு என் தேவன் இதோ உங்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் தாமே உங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை கடந்து வரட்டும். உங்களுடைய குடும்பத்துல என்ன தேவைகள் இருந்தாலும் என் தேவன் இன்றைக்கு அந்த தேவைகளை அனைத்தையும், எப்படி எலியாவை பஞ்ச காலத்துல போஷித்தார், எப்படி காணாமூர் கல்யாண வீட்டில திராட்சரசம் குறைபட்ட பொழுது அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் இயேசு நிறைவாக்க வல்லமையுள்ளவர். அவருடைய வேலை வரும் பொழுது அவர் உங்கள் அருகிலே கடந்து வரும் பொழுது அன்றைக்கு வெறுமையான தண்ணீர், இயேசு அந்த தண்ணீர் அருகிலே வந்த பொழுது அது மிகுந்த ருசியுள்ளதாய் மாறினது போல இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவாரே என்றால், இயேசு உங்க வீட்டுகளை கடந்து வருவாரே என்றால் குறைவுகள் நிறைவாகும். அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? இந்த வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நிறைவாகட்டும் ஐயா. நீர் வரும் பொழுது திராட்சரசம் இல்லை என்கிற அந்த குறைவை நிறைவாக்கிறது போது இன்றைக்கு இந்த வீட்டில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கட்டும். அந்த வெறுமைகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும். ருசி இல்லாத அந்த தண்ணீர் இயேசு அருகில் வந்த பொழுது அது ருசியுள்ள திராட்சரசமாய் மாறினது போது இயேசுகள் அருகில வரும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய். ஜெபிக்கிற இந்த வேலையில தானே இயேசுவின் நாமத்துல எல்லா குடும்பத்திலையும் அற்புதங்கள் நடைபெறட்டும். எங்க தேசத்துல ஒரு சமாதானம் வரட்டும். எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா அந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் இப்பொழுதே அது மறைந்து போவதாக, அதனுடைய கிரியைகள் முடக்கப்படுவதாக. விசேஷமாக மதுரை மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம், சென்னை மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம், செங்கல்பட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், காஞ்சிபுரத்திற்காக ஜெபிக்கிறோம், திருவள்ளூருக்காக ஜெபிக்கிறோம், கோயம்புத்தூருக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த மாவட்டங்கள் அதிக அளவில் இந்த தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாவட்டத்தை ஆளுகை செய்வீராக. எல்லா கிராமங்களிலும் நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த தொற்று பரவாமல் நிறுத்தப்படுவதா. பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாக என்ற வார்த்தைப்படி சுகம் கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம்.
தனிமைப்படுத்திருக்கிற வீட்டில் நம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒருவேளை தனியா இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்துவீராக, சுகம் தருவீராக. பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பயத்தை கொண்டு வருகிற ஆவியை இயேசுவின் நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறேன். எல்லா பயங்கள் மாறட்டும். இந்த கொள்ளை நோய்க்காக முன்னாடி நின்று பிரயாசப்படுகிற எல்லா மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசாங்கத்திற்கு ஞானத்தை தருவீராக. ஜெபிக்கிற எல்லா விசுவாசிகள் பரிசுத்தவானுடைய ஜெபத்தை கேட்டு இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஆமென் என்றும் விடுதலையை தந்து இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி அற்புதத்தை செய்வீராக. இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பயன்படுத்துங்க. அவர்கள் ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் பதில் தாங்க ஆண்டவர். உலகமெங்கும் ஒரு சமாதானம் வரட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபைகளும் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படட்டும். சபைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே திறந்து விடுதலையோடு நாங்கள் சபைக்குள்ள வந்து ஆராதிக்க அனுக்கிரகம் பாராட்டுவீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை உற்சாகப்படுத்தட்டும். உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் நாங்கள் பல கோடி வார்த்தைகளை நாங்கள் கேட்டால் உம்மிடத்திலிருந்தவர்கள் ஒரு வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும். நாங்கள் பாடின பிரகாரமாகவே இது ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதுல ஜீவன், அதுல வல்லமை 30, 60, 100 மடங்கு பலனை கொண்டு வரட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவர் பேசுவீராக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் யோவான் 16:20 படி மாறும். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற இணையதளத்துல பார்த்து இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படி, உற்சாகப்படுத்தும்படி, இந்த சோதனையான காலத்துல, போராட்டமான காலங்களில பயந்து இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மத்தியில என்றைக்கு இந்த பிரச்சனை மாறும், என்றைக்கு இந்த கொள்ளை நோய் முடக்கப்படும், இல்லைன்னா என்றைக்கு தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற, யார் எனக்கு விடுதலை தருவார் என்று எதிர்பார்ப்போடு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இந்த வேத வசனம் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றால், யாரிடத்தில் போவது, யாரிடத்தில் ஆலோசனை கேட்பது, யாரிடத்தில் உதவி கேட்பது, யார் எனக்கு உதவி செய்வார் என்று கலங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு யாரிடத்தில் போவது, என் பிரச்சனைகளை யாரிடத்தில் சொல்லுவது, யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு சுகத்தை கொடுப்பார், எந்த மருந்து சுகப்படுத்தும், எந்த ஆஸ்பத்திரி விடுதலையை கொண்டு வரும் என்று கலங்கிக் கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை அழைக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவருடைய பாதத்தில் ஓடி வருகிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் அவர் உத்தரவு கொடுக்க, பதில் கொடுக்க, அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவே எனக்கு இறங்குங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க என்று அவரை நோக்கி நீங்க கூப்பிட்டு பாருங்களேன். ஓடோடி வந்து உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய, உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை கூப்பிடுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கலாம், வீட்டிலே தனியா இருக்கலாம், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல எலியா என்கிற ஒரு மனிதனை குறித்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கலாம். அங்கே எலியா வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேல் தேசம் தீட்டுப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில ஈடுபட்டபடினால தேசத்துல கொடிய பஞ்சம், பெரிய வறுமை, ஆடு மாடுகளுக்கு கூட உணவு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எலியா ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல எலியா தனி மனிதனாய் ஏசப்பாவின் சார்பில ஒரு தீர்க்கதரிசியாய் நிற்கிறார். எதிரில பல பாகால் தீர்க்கதரிசிகள் எதிரில இருக்கிறாங்க. அந்த தேசத்து ராஜாவாகிய ஆகாப் எலியா சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார். பாருங்க, தேசம் பஞ்சத்தில் இருக்கு, ஜனங்களுக்கு சாப்பாட வழி இல்லை, ஆடு மாடுகளுக்கு கூட உணவு இல்லை. எலியா வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்க எல்லாம் உங்க காரியத்தை சொல்லி நீங்க கூப்பிடுங்கப்பா, நான் என் இயேசுவை நோக்கி தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். யாருடைய தேவன் அக்கினியினால் பதில் தருகிறாரோ அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உடனே அங்க இருக்கிற ஆகாப் ராஜா மற்றும் பாகால் தீர்க்கதரிசிகள் மற்றும் பொது ஜனங்கள் எல்லாம் இது நல்ல வார்த்தை, நல்ல ஆலோசனை என்று சொல்றாங்க. அல்லேலூயா. அப்பொழுது எதிர் நிற்கிறவங்க எல்லாம் பலி செலுத்தி அவங்க காரியங்களை தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஒரு பதிலும் அங்கே வரல. எல்லாருடைய காரியம் முடிந்த பிறகு, தோல்வி வந்த பிறகு, அந்திப்பலி செலுத்துகிற நேரத்துல எலியா அந்த காளையை பலி செலுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது 36, 37, 38, 39ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது 38ஆம் வசனம், கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகனபலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார். என் அருமையான சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்க எது மேல இல்லாமோ நீங்க நம்பிக்கை வைத்து தோற்று போய் இருப்பீர்களே என்றால், உங்கள் வாழ்க்கையில ஒரு தடை இருக்குமே என்றால்
ஒரு அற்புதம் நடைபெறாமல் இருக்குமே என்றால், இன்றைக்கு எலியா தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அக்கினி இறங்கினது. அதே போல இன்றைக்கும் உங்கள் கரங்களை உயர்த்தி எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் பதில் தருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் பதில் தருகிற தேவன். யார் கூப்பிட்டாலும் பரவாயில்ல. என் தேவன் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் அத்தனை பேர் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு நீங்க தான் ஒத்தாசை அனுப்ப வேண்டும், எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும், இந்த சூழ்நிலையில் விடுவிக்க உம்மை நோக்கி பார்க்கிறேன், கூப்பிடுகிறேன் என்று கூப்பிட்டு பாருங்க. அவர் பதில் தருகிற வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. முயற்சி பண்ணி பார்ப்பீங்களா? கூப்பிட்டு பாருங்க. நிச்சயமா என் தேவன் ஓடோடி வந்து அற்புதங்களை செய்வார். இன்னும் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இவ்விதமாக சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே, அது எரேமியா சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். எவ்வளவு ஒரு ஆறுதலான சாட்சியான வார்த்தை பாருங்க. என்னைக்கெல்லாம் எரேமியா கர்த்தரை நோக்கி எந்த சூழ்நிலை கூப்பிட்டாலும் உடனே அந்த நாளிலே அந்த வேளையிலே அவர் எரேமியாவை அணுகி பயப்படாதே என்றீர் அப்படின்னு அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அதே இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கும் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், ஒருவேளை கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா, குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா, ஒருவேளை சத்துருவின் போராட்டம் குடும்பத்துல போராடி கொண்டு இருக்கிறதா, வேலை இல்லாம இருக்கிறீங்களா, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவே என்று நீங்க கூப்பிடும் பொழுதே உங்கள் பட்சத்துல கடந்து வந்து பயப்படாதப்பா, நான் உனக்கு துணையா நிற்கிறேன், உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன், குடும்பத்தில் அதிசயங்களை செய்வேன் என்று ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். ஆமென். சரி, அப்ப இவர் அற்புதமாய் இயேசு கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாம் அவரை நோக்கி எப்படி கூப்பிடணும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது எப்படி அவரை கூப்பிட வேண்டும். 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய், கவனிங்க, எப்படி கூப்பிடணுமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப முதலாவது எப்படி அவரை கூப்பிடணும்? உண்மையாய், முழுவதுமாய், நம்பிக்கையோடு, மனதார, உண்மை இல்லாமல் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க யாருமே இல்லை, உண்மையாய் முழு மனதோடு உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று நீங்க கூப்பிடுவீர்கள் என்றால், உண்மையாய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் அருகிலே அவர் கடந்து வருவார். எப்படி கூப்பிடணும்? உண்மையா, மனதார, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கூப்பிட்டு பாருங்க, சமீபமாய் வருவார். அதே சங்கீதம் 142ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக சத்தமிட்டு, உங்க சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்தி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, சத்தமிட்டு கெஞ்சினீங்கன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஜெபின் இருக்கிறான், அப்போ ஏதாவது ஒரு காரியம் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எப்படி கேட்பான்? ஓங்கி சத்தமா. இப்படி வச்சுக்கோமே, இப்போ நான் ஜெபினை கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க,
ஜெபின்னு கூப்பிட்டா சில நேரத்துல அவனுக்கு காது கேட்காது, அப்படியே உட்கார்ந்துருப்பான். ரெண்டாவது முறை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி ஜெபி, காதே கேட்காது. மூணாவது முறை ஜெபி அப்படின்னு கூப்பிட்டா காது கேட்கும். அதே போலதான் ஆண்டவர் சொல்றார், நீ சத்தமிட்டு கூப்பிடணும், சத்தமிட்டு கெஞ்சணும், உன் வாயை விரிவாய் திறக்கணும். அதாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார அவரை நோக்கி கூப்பிட்டா ஓடி வந்துடுவார். ஆமென். ஒரு ஆபத்துனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெல்ப்புக்காக காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிடுவது போல சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் காப்பாத்துகிறவராய், சுகத்தை தருகிறவராய் உங்கள் அருகிலே அவர் கடந்து வருகிற தேவன். ஆமென். அப்போ மூன்றாவதாக அதே சங்கீதம் 88:1 சொல்கிறது, அவரை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு. 88ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக எப்படி கூப்பிடணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய சிந்தை எண்ணம் எல்லாம் அவர் நினைவாகவே இருக்கும் பொழுது, தூங்கும் போது கூட, விழித்திருக்கும் போது கூட, டிராவல் பண்ணும் போது கூட, எந்த வேலை செய்தாலும் கூட, இரவும் பகலும் அவரை நீங்க துதித்தீங்கன்னா, இரவும் பகலும் அவருடைய நினைவாகவே இருந்தீங்கன்னா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்களுக்கு அருகில சமீபமாய் வந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நான்காவதாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. ஆண்டவர் சொல்ற, யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். இந்த வசனத்திற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை பல நேரத்துல நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு சோர்ந்து போயிடலாம். பதில் வரவில்லை என்ற உடனே மனம் சலித்து போய் விடுகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, சலித்து போகாமல், சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் படி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்யும் பொழுது தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? ஹல்லேலூயா. பாருங்க, கிட்டத்தட்ட 100 நாட்களாய் லாக்டவுன், ஆல் நைட் பிரேயர், தொடர் ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜூம் ஆப்ல கூட நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப தொடர்ந்து 50 நாட்கள் சபையாராய் விசுவாசிகளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல செய்திகளை கர்த்தர் காணும்படி, அதிசயங்களை செய்யும்படி உங்களையும் சபைகளையும் ஊழியர்களையும் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி தேசத்துல சமாதானத்தை கர்த்தர் தருவார். சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து நீங்க கூப்பிட்டு கொண்டே இருங்க. உண்மையாய் கூப்பிடுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க, இரவும் பகலும் கூப்பிடுங்க. மனம் சலித்து போகாமல், சோர்ந்து போகாமல் கூப்பிடுங்க. பதில் வரும். அல்லேலூயா. நீண்ட நாட்கள் காத்திருப்பது ஒருவேளை இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கும் ஒரு 5 வேதத்திலிருந்து கூப்பிட்ட பரிசுத்தவான்களை, கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்த அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம். நல்ல சங்கீதம் 91 திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்துல 15, 16ஆம் வசனத்தை டெய்லி அப்ளை பண்ணுங்க. ரிப்ளை வரும். சொல்லுங்க, சங்கீதம் 91, 15, 16 வாக்கு தத்தமா சொல்லிட்டே இரு, அறிக்கை பண்ணிட்டே இரு. அல்லேலூயா. அதுல பாருங்களேன், அவன் நீங்க தான், அவன்னா நீங்க தான், அந்த அவன் நீங்க, அந்த அவன் நீங்க. அவன் எண்ணி இல்ல, தேவனை நோக்கி கூப்பிடுவான்.
நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். வாக்கு தத்தம், இதை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவுனா பதில் அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். முதலாவதாக இந்த வசனத்துல அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பதில் தருவேன். இரண்டாவதாக ஆபத்து காலத்துல வியாதி நேரங்களில என்ன ஆபத்தா இருந்தாலும் நான் அவனோடு இருந்து, இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்துவேன். உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டா. அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நீங்க மடிந்து போக மாட்டீங்க. அந்த பிரச்சனையில் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? நோக்கி கூப்பிடும் பொழுது பதில் தருகிறார். ஆபத்துல உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்கிறார். தப்புவிப்பது மாத்திரமல்ல, உங்களை என்ன பண்றாரா? கனப்படுத்துகிறார். 16ஆம் வசனம் சொல்கிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வைரஸ் நிமித்தமாக மரித்து போய் விடுவேனோ, கொஞ்ச வயதுல உலகத்தை விட்டு போய் விடுவேனோ கலங்குறீங்களா? வசனம் சொல்கிறது, நீடித்த நாட்களால் உங்களை திருப்திப்படுத்துவார். எப்பொழுது திருப்திப்படுத்துவார்? உண்மையாய் அவரை கூப்பிடும் பொழுது, இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது, ஹல்லேலூயா, சோர்ந்து போகாமல் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களால் திருப்திப்படுத்துவார். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு என்றால் இரட்சகர், இயேசு என்றால் விடுவிக்கிறவர், இயேசு என்றால் மீட்பர், இயேசு என்றால் தப்புவிக்கிறவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என் இயேசுவை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில அவரை நோக்கி நீங்க கூப்பிட்டு பாருங்க. நீங்க கூப்பிடும் பொழுது பதில் தருகிற தேவன், ஆபத்துல உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்கிற தேவன், உங்களை கனப்படுத்துகிற தேவன், நீடித்த நாட்களால் திருப்திப்படுத்துகிற தேவன். முதலாவதாக இந்த சங்கீதம் 90:15 படி நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அவரை கூப்பிடும்போது போராஜ் என்ன தருகிறார்? உங்களுக்கு மறு உத்தரவு தருவார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், உற்சாகப்படுத்தும்படி மீண்டும் உங்கள் முன்பதாக இதை நான் வைக்க பிரியப்படுகிறேன். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்துல சிறையிருப்புல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார் பார்வோனுடைய கரத்திலிருந்து. ஆனால் அவங்க அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தாலும் திடீர்னு திரும்பி பார்க்கிறாங்க. பார்வோன் ரதங்களோடு சேனைகளோடு இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருவதை பார்த்த உடனே பின்னாடி பார்வோன், முன்னாடி பார்த்தா சிவந்த சமுத்திரம், தப்புவதற்கு வழியே இல்லை. அந்த சூழ்நிலை அவங்க என்ன பண்ணாங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்னைக்கு ஒரு பக்கம் வைரஸ் நோய் துரத்துகிறது, ஒரு பக்கம் வேலைக்கு செல்ல முடியாமல் நாளைக்கு என்ன செய்வோம் என்கிற ஒரு அழுத்தம், மனபாரம் உங்களை துரத்துகிறது, எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களை துரத்துகிறது. ஒரு நல்ல செய்தியை கேட்க முடியவில்லையே, சிவந்த சமுத்திரத்தை போல பயம் உறுத்துகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? அன்னைக்கு அப்படிதான்
இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி சிவந்த சமுத்திரம். நீங்களும் அப்படி சொல்றீங்களா? பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல, வெளியே போனா வைரஸ் பயமுறுத்துதல், கம்பெனி திறக்கல, வேலைக்கு போக முடியல, வீட்டில இருந்தா எப்படி சாப்பிடுவது? திகைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? அப்படிதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல திகைத்துக் கொண்டிருந்தான். அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை தவிர வேற வழியே இல்லை. அவர் தான் சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன், வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அங்க என்ன நடந்தது? 15ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார். கூப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அழகா பதில் கொடுத்தார். புறப்பட்டு போ, உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாக நீட்டு, சிவந்த சமுத்திரம் வழிவிடும், வெட்டாந்தரையில நடந்து போவார்கள். என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. வெளிய பயமுறுத்தல் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், வியாதிகள் போராட்டங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்து பேசுங்க. அந்த பிரச்சனைகள் முன்பதாக வாக்குத்தத்தத்தை வைங்க. என் சமூகம் உனக்கு முன்பதாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீங்களே. தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லை என்று சொன்னீங்களே. என்னை மறவா இயேசு கிறிஸ்து. வாக்குத்தத்தத்தை நீங்க பேச பேச, வாக்குத்தத்தத்தை சொல்ல சொல்ல எந்த பிரச்சனை பயமுறுத்துகிறதோ அதில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உன்னை அதிசயமாய் நடத்த என் தேவன் வல்லமையுள்ளவர். இப்பொழுதே இருக்கிற இடத்துல இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒரு சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை பட்டு போய் விடவில்லை, அது துளிர்க்கும். இயேசுவின் நாமத்திலே துளிர்க்கும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்க்கும், தொழில்கள் துளிர்க்கும், உன் ஆவிக்குரிய ஜீவியம் துளிர்விடும், கனி கொடுக்கும். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ பதில் தருகிற தேவன், என் இயேசு பதில் தருகிற தேவன். எவ்வளவு பெரிய சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உன் தேவைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் என் தேவனுக்கு அது லேசான காரியம். செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இரண்டாவதாக சங்கீதம் 50:15 சொல்லுகிறது. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யோனாவை நாம் தியானித்து பார்ப்பவை என்றால், யோனா இப்ப எங்க இருக்கிறாரு? மீனின் வயிற்றில் இருக்கிறார், பாதாளத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே. யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால் 2ஆம் வசனம் சொல்கிறது, யோனா 2:2, என் நெருக்கத்திலே, மீனின் வயிற்றுக்குள்ளே, கடலின் ஆழத்துல இருள். பாருங்க, ஒரு நம்ம வீட்டுக்குள்ள இருப்பதே பெரிய பிரச்சனையா இருக்கு, மண்டலம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா யோனாவை பாருங்க, மீனின் வயிற்றுக்குள்ள இருள், கடலின் ஆழம், மீனின் வயிற்றுக்குள்ள, கடலின் ஆழத்துக்குள்ள அவர் இருக்கிறார். அந்த நெருக்கத்துல இருந்து சோர்ந்து போகல. என்ன பண்றாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். சொல்லுகிறார், என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார்,
நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து பாதாளமாக இமேஜின் பண்றேன். பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, சத்தமா கூப்பிடணும். ஆமென். அப்படிதான் ஒரு பாதாளத்துல மீன் வயிற்றிலிருந்து சத்தமிட்டு கூக்குரலிட்டுகிறார். ஐயா, கடல்ல ஆழத்துல மீன் வயிற்றுக்குள்ள பாதாளத்துல கிடக்கிறனே, உண்மை விட்டா வேற வழி இல்ல, என்னை காப்பாத்துங்க கூப்பிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? 10ஆம் வசனத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. எந்த பாதாளம் போக அமிழ்ந்து போட பயப்படுறீங்களா? ஹல்லேலூயா. கடலின் ஆழத்தில் இருக்கிற நினைக்கிறீங்களா? 100 நாளைக்கு மேல இன்னும் வீட்டுக்குள்ளே இருந்தா நான் என்ன பண்றதுன்னு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அப்படிதான் யோனா நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கூக்குரலிடுகிறார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை எங்க கொண்டு கக்கிச்சு? அப்படி இருந்த இடத்துல இல்ல, கரையில வந்து அவ்வளவு பெரிய மீன் அவனை கக்கி விட்டது. எந்த பிரச்சனையில இருந்தால் நீங்க கூப்பிடும் பொழுது அந்த பிரச்சனைகள் மாறும், விடுதலை கிடைக்கும். முதலாவதாக பதில் கிடைக்கும், இரண்டாவதாக விடுதலை கிடைக்கும், மூன்றாவதாக சங்கீதம் 30:2 சொல்கிறது. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். தாவீது சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன்பா, நீர் என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை கூப்பிட்டாலும், வியாதியா, டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்களா, மருந்து கைவிட்டு விட்டதா, கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடு. இங்க அப்படிதான் எழுதப்படுது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. பாருங்க, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47-48 பர்தீமி என்கிற ஒரு குருடன், ஒரு பிறவி குருடன், வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு குருடன், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு கூப்பிடுறான். இயேசு அற்புதங்களை செய்கிறவர், என் வாழ்க்கையில ஒரு சுகம் கிடைக்கணும் ஐயா, என் சரீரத்தில் இருக்கிற இந்த இருள், இந்த கண் பார்வையில எத்தனை நாள் தான் நான் இருள வாழ்வது, எத்தனை நாள் தான் இன்னொருத்தரை சார்ந்திருப்பது, இந்த இருள் என்னை விட்டு விலகணும். இன்றைக்கு தாவீதின் குமாரன் இயேசு இந்த வழியை கடந்து செல்லுகிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கூப்பிடுறான். ஜனங்கள்லாம் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டுறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், கூப்பிட்டு என்ன கிடைச்சது என்று உன்னை பயமுறுத்துகிறதா? இதுவரைக்கும் கூப்பிட்டு பதில் வரல, இனியும் பதில் வருமா உன்னை பயமுறுத்துகிறதா? அப்படிதான் அன்னைக்கு ஜனங்கள் அவனை பார்த்து அதட்டினாங்க, பேசாமல் இருக்கும்படி சொன்னாங்க. இன்னைக்கு சூழலை ஜெபிக்க விடாமல் உன்னை தடை பண்ணுகிறதோ, வேதத்தை படிக்க முடியாமல் தடை பண்ணுகிறதோ என நாட்கள் ஓடுகிறது. ஒரு விடிவு வரவில்லை, சோர்ந்து போய்விட்டாயா? ஆனா இன்னைக்கு பர்தீமுக்கு சோர்ந்து போகல, முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குவது. முன்னிலும் அதிகமாய் இன்றைக்கு ஒருவேளை வைரஸ் பெருகிக் கொண்டு இருக்கலாம், மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கலாம், சூழ்நிலைகள் ஏமாற்றமாய் இருக்கலாம். விட்டுடாதீங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குவது. முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறது. இயேசு அவனை பார்த்து, திடக்கொள், எழுந்து, இயேசுவை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே இயேசுவை நோக்கி ஓடி வந்தான். நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அவன் பணத்தை கேட்கல, ஒரு வீட்டை கேட்கல, சொத்தை கேட்கல, என் இருள் விலகணும், என் சொந்த காலில நான் நிக்கணும். அடுத்தவங்க உதவியோடு வாழ்ந்த நாட்கள் போது நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீர் என்றால் இந்த வாழ்க்கையில ஒரு சுகம் கிடைக்கும். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உடனே அவன் பார்வை அடைந்தான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. நான்காவதாக சங்கீதம் 30:10-11 சொல்கிறது, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன்,
கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினேன். நான்காவதாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி உங்களை மகிழ்ச்சியால் ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சி படுத்துகிற தேவன். ஆமென். புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? வேலை கிடைக்குமா? இந்த சரீர வியாதி மாறி விடுமா? புலம்புறீங்களா? என் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் கலங்குறீங்களா? உங்களுடைய புலம்பலை மகிழ்ச்சியால் ஆனந்த களிப்பா என் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்ப்போம் என்றால் 10 குஷ்டரோகிகள், லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 10 குஷ்டரோகிகள் ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது இயேசு அந்த வழியாக நடந்து போகும்போது 10 குஷ்டரோகிகள், லூக்கா 17:12 அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று 10 குஷ்டரோகிகள். இஸ்ரவேல் தேசத்துல குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படி வரதா தீட்டு 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 சொல்லிக்கொண்டே வரணும். அவங்க பாளையத்திற்கு புறமான இருக்கும். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை தெரியுமா? அவருடைய கைகள் கால்கள் இருந்து புண்களில் இருந்து ஒரு விதமான நீர் வலிந்து கொண்டே இருக்கும். இயேசு பக்கத்துல கூட போக முடியல. தூரத்துல நின்று பக்கத்துல போனா அந்த வெட்கம். தூரத்துல நின்று என்ன சொல்றாங்க? தாவீதின் தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். ஆமென். இயேசு ஐயரே, இந்த குஷ்டம், இந்த நாற்றம், இந்த அருவருப்பு, நாங்க தீட்டு தீட்டுன்னு புலம்புகிற இந்த அருவருப்பு எனக்கு இறங்கும் ஐயா என்று கூப்பிட்ட பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. அப்பொழுது ஒருவன் வந்து தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டான். அதே போலதான் இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில புலம்பினாலும், எந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும், உங்களுடைய புலம்பலை எல்லாம் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தம்மண்டை வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதே இல்லை. கடைசியாக 5வது சமயம் ஆயிற்று. சங்கீதம் 22:5 சொல்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 107:13 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. 5வதாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் உங்களுக்கு அவர் பாதுகாப்பை தருவார். மத்தேயு 14:28-32 வரைக்கும் சீஷர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு படகுல போறான். எதிர்காற்று. அந்த நடு இரவில இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். இயேசு கடல் மேல நடந்து வருகிறதை பார்த்து பேதுரு கேட்கிறார், இயேசுவே நீங்கள் என்றால் நானும் நடந்து வருவதற்கு உத்தரவு கொடுங்க, வா என்று சொன்ன பொழுது பேதுரு கடலின் மேல் நடக்கிறார். ஆனால் அந்த காற்றையும் கடலையும் பார்த்த உடனே பேதுரு அமிழ்ந்து போகிறார். உடனே ஐயரே, தாவீதின் குமாரனே, இயேசுவே என்னை ரட்சியும் என்று பேதுரு கூப்பிட்ட உடனே இயேசு பேதுருவை ரட்சித்தார். அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கும் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தால் பேதுரு என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டது போது அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, பேதுருவும் இயேசுவும் பேதுருவும் அந்த படகுல ஏறின உடனே
அந்த படகு அமைதலாய் மாறிவிட்டது. இன்றைக்கு இயேசு உங்க வீட்டில் இருப்பார் என்றால், உங்கள் குடும்பத்தில் இருப்பாரே என்றால், உங்களுடைய வாழ்க்கையில இருப்பார்களே என்றால், எவ்வளவு பெரிய காற்றா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும், அதெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபணுமா? இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம், சத்தமிட்டு கூப்பிடுவோம், இரவும் பகலும் கூப்பிடுவோம், சோர்ந்து போகாமல் கூப்பிடுவோம். அப்படி நீங்க கூப்பிடும் பொழுது உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கும். கூப்பிடும் பொழுது விடுதலை கிடைக்கும், சுகம் உண்டாகும். கூப்பிடும் பொழுது மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, பேதுரு எப்படி கூப்பிட்ட பொழுது ஆபத்திலிருந்து விடுவித்தாரோ, அதே போல உங்களுக்கும் விடுதலையை கர்த்தர் தருவார். தலைகளை தாழ்த்தி ஜெபணுமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த வேலையிலும் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சுகிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்திலே பதில் வரட்டும், இயேசுவின் நாமத்திலே விடுதலை வரட்டும், இயேசுவின் நாமத்திலே சுகம் வரட்டும், இயேசுவின் நாமத்திலே மகிழ்ச்சி வரட்டும், இயேசுவின் நாமத்திலே சமாதானம் வரட்டும், இயேசுவின் நாமத்திலே பாதுகாவல் வரட்டும், இயேசுவின் நாமத்திலே அற்புதத்தை செய்வீராக. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் எந்த ஆபத்தா இருந்தாலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவிப்பீராக, கனப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக, நீடித்த நாட்களால் திருப்திப்படுத்துவீராக. இப்பொழுதே ஆவியானவர் ஒவ்வொரு வீட்டிலே அசைவாடுங்க, உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று எரேமியா புலம்பல்ல சொன்னது போல, இப்பொழுது நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் வருவதாக, மகிழ்ச்சி வருவதாக, விடுதலை வருவதாக, வேலையின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடுவீராக, பெரிய காரியங்களை இப்பொழுதே செய்வீராக. அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பயங்கள் மாறட்டும், ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இதோ உனக்கு நான் திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னது போல, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருந்தது போல, இனி வருகிற நாட்களில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. சாட்சியாய் நிறுத்துங்க. இப்பொழுதே உம்முடைய மனதுருக்கமுள்ள காலம், உம்முடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை கடந்து சென்று யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறாங்களோ அற்புதத்தை செய்வீரா, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படியே அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பதிலை தருவார், விடுதலையை தருவார், சுகத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், பாதுகாப்பை தருவார். ஆமென். God bless you.